காட்டேரி அம்மனோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இவங்க வரலாறு ரொம்ப பயங்கரமாக ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதாவது பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவனும் பார்வதியும் தூங்கிட்டு இருக்கும்போது பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டைம் எந்திரிச்சு வெளியில் போய் பணத்தை திங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சுடுகாட்டில் இருக்கிற பணத்தை திங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சிவன் எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்குறது எங்கேயுமே காணும் பார்வதி. ஸோ அதனால் அவர் கம்மனு தூங்கிட்டாரு. மறுநாளும் இதே மாதிரி நடக்குது. தேடி பார்க்குறது திரும்பவும் அதே மாதிரி நடக்கிறதுனால பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாரு. ஸோ ஃபாலோ பண்ணி போனால் பார்வதி பணத்தை, அதாவது சுடுகாட்டில் போய் பணத்தை நோண்டி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அது இல்லாமல் எரிஞ்சிட்டு இருக்கிற பணத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து சிவன் பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. மறுநாள் ஒரு பயங்கரமான ஒரு பிளானை போடுறாரு. ஸோ என்ன பிளான்னா, அதே மாதிரியே தூங்குறாரு. அதாவது தூங்கலை, முடிச்சிட்டு இருக்காரு, கண்ணை மூடிட்டு இருக்காரு. ஸோ பார்வதி மறுபடியும் தூங்காமல் ஏந்திரிச்சு சுடுகாட்டுக்கு போகிறாங்க. ஸோ சிவன் அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, போகிற வழியில் குழியை வெட்டி வச்சு அது மேலே இலையெல்லாம் போட்டு மூடிடுறாரு. ஸோ அந்த குழியை தாண்டி போகும்போது பார்வதி அந்த குழிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஸோ விழுந்த உடனே நிமிந்து பார்த்தா மேலே சிவன் இருந்தார். ஸோ இதை பார்த்த பார்வதி பயங்கரமான ஒரு சோகத்தோட ஒரு ஷாக் ஆகிட்டு, இந்த மாதிரி சிவனுக்கு இந்த மாதிரி நம்ம தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணவே அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட கெஞ்சாரு. ஸோ என்ன மன்னிச்சிருங்க, என் பணத்தை சாப்பிட்ற பழக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது.